நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நானாக க்ரியேட் பண்ண ஒரு கார்டு தான். ஓகேங்களா? இதே போல் நாம் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போது Photoshop 7.0 சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விசிட்டிங் கார்டுக்கான சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் வரும். இப்போ ஃபைல் பே நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஷார்ட்கட் Ctrl+N. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பிக்சல் அப்படின்னு இருக்கா, இதை நம்ம இன்ச்சஸில் சேஞ்ச் பண்ணிக்கணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரு இதை இன்ச்சஸும் ஒரு இதை வேறு ஏதாட்டும் வச்சுருக்காங்க. தப்பு பண்ணாதீங்க, சரியாக பண்ணுங்கள். இன்ச்சஸ் மேலே இருந்தால் இதில் இன்ச்சஸ், அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கஸ்டம்ஸை கிளிக் பண்ணி இந்த 2க்கு 3 இருக்க சைஸை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே இன்ச்சஸில் மாறிடும். ஓகே, இப்போ 3.5 இன்ச்சஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்டு. ரெசல்யூஷன் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா, இது இருக்கிறதுலே சின்ன சைஸ், நம்ம கை உள்ளே கரெக்டாக உட்காந்துக்கிடும். இது ஒரு 2Pயில் கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். பாஸ்போர்ட்டில் 2P சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், 1000 வைக்கிறேன். நான் 1000 வைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒரு 600 500 இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். எனக்கு பெஸ்ட்டு குவாலிட்டியாக வேணுங்கிறதுக்காண்டி நான் இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? கலர் CMYK தான் வைக்கணும். நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக நம்ம டுட்டோரியலுங்கிறதுனால நம்ம RGB வச்சுக்கலாம். அது நீங்கள் RGBயில் டிசைன் பண்ணி கொடுத்தாலுமே பிரிண்டிங் சைடில் கொண்டு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா CMYK சேஞ்ச் பண்ணி தான் பிரிண்ட் அடிப்பாங்க. இந்த விசிட்டிங் கார்டு ஓகேங்களா, பிரிண்டிங் சைடு எல்லாமே CMYK தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைஸை நான் என்ன பண்ணுறேன், டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். அதே விசிட்டிங் கார்டு டிசைனில் மை கார்டு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகே, நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போது அந்த டெஸ்க்டாப்பில் நான் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இதே போல் தான் நான் இங்கே டிசைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த கலர் மட்டும் இங்கே சாம்பிள் எடுத்துக்கிறேன். இந்த கலரை இதே கலர் மட்டும் சாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிடுறேன். வேறு எதுவுமே அதிலிருந்து நான் எடுக்கலை, நானாக தான் இதை க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு குறிப்பிட்ட ஒரு சைஸ் இங்கே வச்சுட்டு மேலே என்ன பண்ணணும்னா சேஃப் லேயர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு கிளிக்கு, அது போக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அதில் ஒரு கிளிக் பண்ணியிருந்தது, இதில் ஒரு கிளிக்கு. இப்போ இங்கே வச்சுட்டு லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஆர்க்கு உள்ளே வளைக்கிறேன். அவ்வளோதான். இதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் கீழே தள்ளி வரணும் கொஞ்சம். இங்கே நல்லா பாருங்கள், பொறுமையாக தான் பண்ணுறேன். அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆர்க்கு இந்த இடத்துல வளைக்கிறேன். வளைச்சிட்டு நான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிடுறேன். வளைவு கொஞ்சம் சரியாக வரல, அதனால் கொஞ்சம் நான் என்ன பண்ணுறேன், வெளியில் வச்சு வளைக்கிறேன். இந்த இடத்துல வெளியில் வச்சு இப்படி லைட்டாக இப்படி வளைக்கிறேன். இது ஓகே. இப்போது அவுட்டரில் அப்படியே கிளிக் பண்ணி கொண்டு இந்த இடத்துல நம்ம வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த தேவையான அந்த ஷேப் கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட். இந்த லேயருக்கு கலரை சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன், கலர் அதிலேருந்து சாம்பிள் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கலரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணுறேன். இதுக்கு எப்படி ஈஸியாக ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். Shift Alt Backspace, பொறுமையாக பாருங்கள். கலரை செலக்ட் பண்ணிவிட்டு Shift Alt Backspace முடிஞ்சிச்சா? இப்போ ஷிஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணி ரைட் ஏரோ 1 2 3 4 தடவை கொண்டு வந்துட்டு அந்த லேயரை பேக்கில் கொண்டு போகிறேன். இங்கே பாருங்கள், மறுபடியும் என்ன பண்ணுறேன், 1 2 3 ஒரு 3 ஸ்டெப்பு இந்த பக்கம் நகட்டி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கீழே இருக்க டிசைனை போல் தான் எனக்கு வரணும். அதுக்காண்டி என்ன பண்ணுறேன், இதை அப்படியே மேலே தூக்குறேன். ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி டாப்பில் தூக்குறேன். பொறுமையாக பாருங்கள், ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தான். நம்ம எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இதையே Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட். கலர் என்ன பண்ணுறேன், இந்த கலரை சாம்பிள் எடுக்கிறேன். இந்த கலர் இல்லைனாலும் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். திரும்பவும் Shift Alt Backspace. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அதையும் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் கொண்டு வந்துட்டு பேக்கில் கொண்டு போகிறேன். எதுக்காக சைடில் கொண்டு வந்துட்டு பேக்கில் கொண்டு போகிறேன்னு தெரியுதுங்களா? ஏன், அப்போ தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரே இடத்துல இருந்தால் இந்த லேயருக்கு பின்னாடி போய் இருந்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாப்பில் பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான். எனக்கு அந்த டிசைன் பார்த்திங்கன்னா அழகாக கிடச்சிருச்சு. ரொம்பவே ஈஸி. ஓகே, கொஞ்சம் கூட இன்னும் லைட்டாக கூட இந்த பக்கம் நகட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான். நான் பட்டன்லேயே தான் ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு டைப்பிங் பார்த்திங்கன்னா அடிச்சிடலாம். இந்த இடத்துல டைப்பிங் டெக்ஸ்ட் எல்லாமே டைப் அடிச்சுட்டு 2வது லோகோ எல்லாமே நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்,
என்னோட நேம் பார்த்தீங்கன்னா இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கிறத என்ன எப்படி டைப் அடிக்கிறேன்னா இந்திரா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டைப் அடிச்சிடுறேன். கலர் பார்த்திங்கன்னா எனக்கு இதே கலர் வந்து சேம் கலர் இந்த கிரே, இது வந்து ஃபுல் பிளாக் இல்லை, கிரே தான். ஓகேங்களா, டார்க் கிரே இந்த கலரே எனக்கு ஓகே தான். என்னோடய நேமை டைப் அடிச்சுக்கிறேன். ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து இங்கிலீஷில் தான் டிசைன் பண்ணுறேன், அதனால் ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு ஓகே. இப்போது இதை வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நேம் வந்து ரொம்ப சின்னது தான், அதுக்காக ரொம்ப பெருசாக வளர்ந்து இப்படி வைக்க முடியாது. அதுக்காண்டி என்ன பண்ணுறேன், அந்த நேம் வந்து ஆல் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் பட்டனை கிளிக் பண்ணி சைடு ஏற கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நேம் பார்த்திங்கன்னா விரிஞ்சிட்டு போகும். ஓகேயா, பார்த்திங்கன்னா இப்போது நேம் பார்த்திங்கன்னா எனக்கு ரெடி பண்ணிட்டேன். நேம் கூட இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல்டில் இருக்குது, பிளாக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே, இது எனக்கு ஓகே தான். ஓகேங்களா, நல்லா போல்டாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டுடியோ நேம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்லா போல்டாக தெரிஞ்சால் தான் பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஓகே. இப்போ இதை ரெடி பண்ணிவிட்டேன். இதுக்கு கீழே நான் வந்து ஒரு டூப்ளிகேட் காப்பி, இதை டூப்ளிகேட் காப்பி எடுக்கண்டா ஒரு வேறு லேயர் க்ரியேட் பண்ணுறேன். வேறு டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு இதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த கேரக்டர் பேனலில் போய் நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த ஆல்ட்டை கிளிக் பண்ணி இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா 0 வச்சிடணும். நல்லா கவனமாக பாருங்கள். நம்ம இது வந்து கேப் விட்டு வச்சுருக்கோம், நம்ம எல்லா டெக்ஸ்ட்டும் அதே போல் தான் வரும். அதுக்கு என்ன பண்ணணும், கேரக்டர் பேனல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல நீங்கள் 0 கொடுத்துட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டு சரியாக வந்துடும். இப்போ இது ஏரியல் வச்சுக்கிறேன். ஏரியல்னால் இதிலே இருக்கட்டும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், டிஜிட்டல் ஸ்டூடியோ அப்படிங்கிறத டைப் அடிச்சிட்டேன். இதில் கீழே வச்சுக்கிறேன். நல்லா பாருங்கள், பொறுமையாக நான் சொல்கிறேன், நல்லா பொறுமையாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டையுமே மார்க் பண்ணிவிட்டு இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த அலைன்மெண்ட் கொடுத்தோம்னா என்ன ஆகும் பாருங்கள். இந்த அலைன்மெண்ட் கொடுக்கையும் இந்த 2 டெக்ஸ்ட்டும் சென்டர் டு சென்டர் நம்மளுக்கு மாறிடும். ஓகே, இப்போ வேறு ஒன்று என்னென்னா இந்த ரெக்டாங்குலர் மார்க்கெட் டூல் எடுத்து ஒரு சின்ன டிசைன் பண்ண போகிறேன். ஒன்றும் இல்லை, ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டேன். இங்கேருந்து இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு டெலிட். எனக்கு இதில் ஒரு கோடு மாதிரி ஒரு இது வந்திருக்கு, அவ்வளோதான். இந்த கோடை நான் என்ன பண்ணுறேன், எரேசர் டூல் எடுக்கிறேன். எரேசர் டூல் எடுத்து அவுட்டரில் வந்து சின்ன ஒரு எரேசிங், இந்த சைடு ஒரு எரேஸு, அதுக்கப்புறம் அதே போல் இந்த சைடு ஒரு எரேஸ். இப்போது ஒரு சின்ன ஒரு டிசைன் மாதிரி கிடச்சிருக்குங்களா, அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. பாருங்கள், அழகாக பார்த்திங்கன்னா எனக்கு டிசைனிங் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன டெக்ஸ்ட் தேவையோ அதெல்லாம் நீங்கள் டைப் அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஐடி பார்த்திங்கன்னா டைப் அடிச்சுக்கிறேன். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ஃபோன் நம்பர் கூட நம்ம டைப் அடிச்சுக்கலாம். இதுக்கு ஃபாண்ட் வந்து ஏரியல் நான் வந்து வச்சுக்கிறேன். ஏரியலில் ரெகுலர் அப்படிங்கக்கூடிய இந்த ஃபாண்டு, இதெல்லாம் சின்னதாக இருந்தாலே ஓகே தான். இப்போது ஃபோன் நம்பர் டைப் அடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராமோட ஐடி இந்திரா டிஜிட்டல் அப்படிங்கிறது என்னோடய இன்ஸ்டா ஐடி. அப்புறம் என்னோடய இமெயில் அட்ரஸ். ஓகேங்களா, இமெயில் அட்ரஸ் அடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய லொக்கேஷன். இவ்வளோதான். அழகாக பார்த்திங்கன்னா சிம்பிளாக நான் வந்து டைப் அடிச்சிட்டேன். சைஸ் கூட கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஓகே. இப்போது இது ரெடி. எனக்கு இதை வந்து இப்படி வச்சிடுறேன். அது போக கீழே என்ன பண்ணுறேன், என்னுடைய அட்ரஸ் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிறேன் கீழே அடியில் வர மணிக்கு. ஓகேங்களா, காமராஜர் சாலை, கீழப்பவூர். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா கீழப்பவூர். ஓகேங்களா, பின்கோடு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான எல்லாத்தையும் டைப் அடித்து வச்சுட்டேன். இப்போது இதுக்கு கலர் வந்து என்ன பண்ணுறேன், இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதே டார்க்கே நான் எடுத்துக்கிறேன். நான் சொல்லியிருக்கேன் ஷார்ட்கட் என்னென்னு பாருங்கள், ஆல்ட்டு ஷிஃப்ட் பேக் பேஸ் கொடுத்தோம்னா கலர் ஃபில் ஆயிரும். இங்கே என்ன கலர் இருக்கோ அதான் இங்கே ஃபில் ஆகும், மேலே இருக்க கலர். ஓகேங்களா, இப்போ காமராஜர் சாலை அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டையும் செலக்ட் பண்ணி அந்த கலரை பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது எல்லாமே எனக்கு முடிஞ்சிச்சு. எனக்கு தேவை லோகோ வைக்கணும், இதுக்கு தேவையான ஐகான்ஸ் வந்து வைக்கணும், அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் நான் பார்த்திங்கன்னா பண்ண போகிறேன். இதெல்லாம் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே,
இப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எனக்கு ஒரு லோகோ வைக்க போகிறேன். அது போக இந்த இமெயில் ஐடி, இந்த இன்ஸ்டாகிராம் இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் வந்து செட் பண்ண போகிறோம். இந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வெப்சைட் நம்ம சொல்லியிருக்கோம். என்னென்னா highclipart.com. இதில் வந்து PNG ஃபைல் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன வேணுமோ இதிலேருந்து அழகாக நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணும், இது பார்த்தீங்கன்னா ஒரு இலையில் வந்து இந்த லோகோலாம் இருக்க மாதிரி இருக்குதா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது, இந்த கார்னர்ஸ்லாம் வளைவுகளில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி வித்தியாசமானதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ லோகோக்கு என்ன பண்ணுறேன், நான் கேமரா லோகோ வெக்டர் அப்படின்னு சொல்லி டைப் அடித்து இமேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய லோகோஸ் வரும். இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா, நிறைய லோகோ வரும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ நீங்கள் வந்து அழகாக எடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த லோகோ டச் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் பாருங்கள், 2000க்கு 1500 இருக்குது. நல்ல ரெசல்யூஷன் தான். இப்போ இது எனக்கு ஓகே. இதை நான் என்ன பண்ணுறேன், சேவ் இமேஜ் அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் எனக்கு தேவையான இந்த லோகோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இந்த லோகோ மட்டும்தான் வேணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக் பண்ணால் நம்மளுக்கு எப்படி ஓவராலாக இமேஜாக வருது. இதை எப்படி நம்ம சரி பண்ணி எடுக்கிறது அப்படின்னு பாருங்கள். இப்போது இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓகே கேட்கும் கொடுத்துருங்க. லாக்கை ரிமூவ் பண்ணிடும். லெவல் கண்ட்ரோல் எல் கொடுத்துட்டு கடைசியாக இருக்க டூல் எடுத்து இப்படி ஒரு டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு மாறிடும். இப்போ திரும்பவும் லெவல் கொடுக்குறேன். லெவல் கொடுத்து இந்த பிளாக் பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கொண்டு வரேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவுட்ரு தான் நம்மளுக்கு இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகுது. இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்கள். சேனல் போய்க்கிறேன். இதில் இந்த ப்ளூ சேனலை மட்டும் செலக்ட் பண்ணி ஒரு டூப்ளிகேட் சேனல் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுங்க. இதில் இந்த என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல் எல் கொடுங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐக்கானை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நகட்டிட்டு வரேன். நம்மளுக்கு வந்து வேணுங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா டார்க்னஸ் ஆகும். நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் ஆகும். நம்மளுக்கு தேவை இந்த ஐக்கான் மட்டும்தான். ஓகேங்களா? இந்த ஐக்கான் மட்டும்தான், அவுட்ரு விட்டுருங்க. இப்போ கண்ட்ரோல் அமைக்க ஒரு கிளிக் பண்ணால் இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகும். செலெக்ஷன் ஆகுதுங்களா? இப்போது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். இந்த RGBயை செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்தா செலெக்ஷன் மாறும். இப்போது இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஐக்கான் மட்டும் அழகாக செலெக்ஷன் ஆகிடும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த மாஸ்க் உங்களுக்கு வேணான்னா ரைட் கிளிக் பண்ணி அப்ளை லேயர் மாஸ்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது ஒரு லேயராகவே மாறிடும். வீடியோ பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த ஃபோட்டோகிராஃபி மட்டும்தான் தேவை எனக்கு. இந்த கீழே இருக்க டெக்ஸ்ட்டு தேவையில்ல, அதை டெலீட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான லோகோ வந்துருச்சு. இந்த லோகோ ட்ராக் பண்ணிக்கிறேன். லோகோ பார்த்தீங்கன்னா உள்ளே நான் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். லோகோ விட்டு அவுட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில செலெக்ஷன் இருக்குது. அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து லோகோ மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்குலர் மார்க் டூல் வச்சு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கொடுத்து டெலீட் கொடுத்தோம்னா அவுட்டர்லாம் டெலீட் ஆயிரும். இப்போது லோகோ மட்டும் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு என்ன பண்ணுறேன், கலர் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். பாருங்கள் என்ன அழகாக எனக்கு லோகோ பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு அப்படின்ட்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஓகேங்களா? லோகோ வந்து நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத பொறுமையாக பாருங்கள். இப்போது லோகோ பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்க போகிறோம். ஐக்கான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். உங்களுக்கு சோஷியல் மீடியா PNG கார்டு டிசைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐக்கான்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வரும். இதிலேருந்து நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐக்கான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதில் இருக்கக்கூடிய ஐக்கானை அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இதில் இருக்கக்கூடிய ஐக்கானை அப்படியே ட்ராக் பண்ணுறேன். இப்போது எனக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அலைன்மெண்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது கார்டு டிசைன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே அழகாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாட்டும் நீங்கள் வந்து மாற்றணும், சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே நான் ஃப்ரீயாக தான் டவுன்லோட் பண்ணேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதிலே எடுத்துடலாம் எல்லாமே. நீங்கள் வந்து இதில் என்னென்னா எனக்கு அந்த ஜிமெயில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்கல. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணுங்கள், இப்போது இந்த டச் பண்ணி வச்சுங்களேன், இது வந்து சர்க்கிளில் இருக்கா, இப்படியே எடுங்க, ஒரே டிசைனில் எடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபேஸ்புக் வச்சாலுமே ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சாலுமே உங்கள் லோகோ பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். இப்போ இந்த இது டச் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பாருங்கள், அவுட்ரு. இதை போல் தான் நீங்கள் வந்து வைக்கக்கூடியது சேமாக இருக்கக்கூடியதை எடுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதெல்லாம் சர்க்கிளில் இருக்குது, சிலது பாக்ஸில் இருக்கும், சிலது பார்த்திங்கன்னா இப்படி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி ஷேப் வந்து ஒரே போல் இருக்கக்கூடிய ஐக்கான் எடுத்து நீங்கள் வைங்க. உங்களுக்கு வந்து எடிட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போது எனக்கு வந்து விசிட்டிங் கார்டு பார்த்திங்கன்னா அழகாக டிசைன் ஆகிடுச்சு. இந்த PSTயும் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,